ரெஸ்ட் எடுத்தா அற்புதம் நடக்கும். நிறைய பேருக்கு நடக்க வேண்டிய அற்புதம் நடக்காம போறதுக்கான முக்கியமான காரணம்னு ஒன்று இருக்கும்னா அவங்க இளைப்பாறாம விட்டுருவாங்க. ரெஸ்ட் எடுக்காம விடுறதுனாலேயே அவங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் நடக்காம போயிருது. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் எடுக்காத மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவான்? எப்பவுமே பதறிக்கிட்டே இருப்பான். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு தனக்கு வர வேண்டிய அற்புதத்தை அவன் தவற விட்டுறான். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, பதறிய காரியம் சிதறும் அப்படின்ட்டு. வேத வசனத்துல இருந்து சொல்லணும்னா விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்ட்டு இருக்கு. ஆங்கிலத்தில் whoever believes will not act hastily அப்படின்ட்டு இருக்கு. அதாவது விசுவாசிக்கிற மனுஷன் எப்பவுமே அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பதட்டப்பட மாட்டான். அதுதான் விசுவாசத்தின் அடையாளமா இருக்கு. இப்படி இளைப்பாறாம இருந்து ரெஸ்ட் எடுக்காம இருக்கிற மனுஷன் தனக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தை தவற விட்டுறான். நம்ம இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு கேரக்டரை பார்க்க போறோம். அவன் பேர் தான் ஆகாஸ் அப்படின்ற ராஜா. இவன் என்ன பண்றான் அப்படின்னா பதறி தனக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளாம போயிடுறான். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாஸ்ன்ற ராஜாவுக்கு விரோதமாக 2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வராங்க. சீரிய ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த ஆகாஸுக்கு அகைன்ஸ்டா யுத்தத்துக்கு வராங்க. இப்போ இவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னா 2 பேர் வராங்களே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படைகள் அவ்வளவு பலசாலிகளும் கிடையாது, இவங்களை ஜெயிக்கணும்னா இப்போ நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, நான் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அப்போனா 2 ராஜாக்கள் வந்தாலும் பரவாயில்ல, அவங்கள வீழ்த்துறது ரொம்ப ஈஸி அப்படின்றது ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு ராஜாவை இவன் தன்னோட சேர்த்துக்கிட்டான் அப்படின்னா 2-2 அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கு சமமா யுத்தம் பண்ணலாம். இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா இப்போ ஒரு ஆளா தானே இருக்கான், அவனுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கும். 2 பேரா இருந்தா நம்ம தைரியமா இருப்போம், ஆனா நம்ம 2 பேரா இல்ல, ஒரு ஆளா தான் இருக்கும். என்ன பண்ணலாம், இன்னொரு ராஜாவை சார்ந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அசீரிய ராஜாவை அவன் தன்னோட சேர்த்துக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு, எப்பா நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு எப்பேற்பட்ட அடையாளத்தை நீ வேணும்னாலும் கேளு, நான் உனக்காக அதை செய்யறேன் அப்படின்னு ஆண்டவர் டைரக்டா அவன்கிட்ட பேசியும் அவன் பதறினதுனால என்ன நடக்குது அப்படின்னா அவன் ஆண்டவரை தேர்ந்தெடுக்காம மற்ற ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து போயிடறான் அப்படின்னு பாக்குறோம். அவன் அந்த ராஜாவை தேர்ந்தெடுத்ததுனால யுத்தத்துல ஜெயிச்சிட்டான். ஆனா எந்த இடத்துல அவன் தவற விட்டுட்டான் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துல இருந்த பொன்னையும் வெள்ளியும் எல்லாத்தையும் அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அவனுக்கு முன்னாடி இவன் தாழ்த்தப்பட்டு போயிட்டான் அப்படின்றத பாக்குறோம். இதே இடத்துல அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான் அப்படின்னா அந்த 2 ராஜாக்கள் இவனுக்கு அகைன்ஸ்டா வந்திருந்தாலும் இவன் ஒரே ராஜாவா நின்று கண்டிப்பா ஜெயிச்சிருப்பான். அப்போ இவனுடைய தோல்வியில இருந்து நம்ம ஒன்னே ஒன்னதான் கத்துக்க முடியுது, இவன் பதறான். ஆண்டவர் இவன் பதறக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு முக்கியமான வார்த்தை இவன்கிட்ட பேசுறாரு. அதை நம்ம இப்போ வசனத்துல இருந்து எடுத்து பார்க்க போறோம். ஏசாயா 7:6, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார், இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோட வந்தாலும் ரெத்சீனும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இங்க ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் ஆகாஸ்ட பேசுறாரு, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் அப்படின்றார். ஆனா இந்த ஆகாஸ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தார் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேட்டர்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன தெரியுமா உலகத்தாரோடைய பேட்டர்ன்? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை பார்ப்பாங்களா? அப்படி பார்க்க மாட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலே வரும். அப்பாடா, என்னுடைய எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், இப்போ போய் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மெத்தடை தான் கொண்டு வந்து ஆண்டவருடைய இளைப்பாறுதல்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆண்டவர் சொல்ற ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றது இது கிடையாது. உங்களுக்கு அற்புதம் நடந்து முடிஞ்சு எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் அப்பாடா அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது கிடையாது ஆண்டவர் தரக்கூடிய ரெஸ்ட். எதுவுமே நடக்காம இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி எதுவுமே மாறாத மாதிரி இருக்குது பாருங்க, அப்போ உங்களுக்குள்ள எல்லாத்தையும் செய்யறதற்கு கர்த்தர் இருக்கிறாரு, நான் அமர்ந்திருக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, இதுதான் ஆண்டவர் இடத்துல இருந்து வரக்கூடிய ரெஸ்டா இருக்கு. இந்த ரெஸ்ட்ல ஒரு மனுஷனுக்கு இருக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவனுடைய அற்புதங்கள் தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி இதை போய் முடிக்க போறேன் அப்படின்னு பதற ஒரு மனுஷனும் தன்னிடத்துல இருந்து வரக்கூடிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாம அதை தவற விட்டுறான். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? இயேசு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு. ஜனங்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? அவங்கள இந்த புல்லின் மேல
அமர்த்த பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க எல்லாரும் அந்த கிரீன் கிராஸ்ல உட்கார்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கிரீன் கிராஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? செழிப்பு அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு நான் அற்புதம் செய்யணுமா, ஃபர்ஸ்ட் நீ ஒரு இடத்துல அமர்ந்துரு அப்படின்றாரு. ஆண்டவரே நீங்க எனக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை ஃபர்ஸ்ட் முடிச்சு விடுங்க, நான் நிம்மதியா அப்போ ரெஸ்ட் எடுப்பேன் ஆண்டவரே, அப்போ உங்களை நம்பினதுக்கு நான் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ முதல்ல ரிலாக்ஸ்டா இரு, நீ முதல்ல ரெஸ்ட் எடு, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளவா, அடுத்து உனக்கு நடக்க வேண்டிய அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்றாரு. இப்போ ஜனங்களை அந்த புல்லின் மேல உட்கார வச்சுட்டு அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் அவர் பெருக பண்ணுகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கான அற்புதம் நடக்கணுமா, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. என் பிரதர், எனக்கு என் பிள்ளைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸை கட்டலை பிரதர், அடுத்து எனக்கு நடக்க வேண்டிய இந்த அற்புதம் வேணும் பிரதர், எனக்கு அது நடந்தால் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் பிரதர், இது நடந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் பிரதர், நான் பதறாமல் இருப்பேன் பிரதர். இல்லை, விசுவாசத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? என்ன நடக்குதோ நடக்கலையோ அவருடைய இளைப்பாறுதலில் நான் இருந்தாலே போதும், எனக்கான எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள் அப்படின்னு இருக்கு, தேவன் என்பதை அறிந்து கொள்னு இருக்கு. நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதங்களை அவர் எல்லா இடத்துலையும் கட்டவிழ்க்க ஆரம்பிப்பாரு. நீங்க ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா போதும், உங்களுக்காக தூதர்கள் வேலை பார்ப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா போதும், உங்களுக்காக ஏதோ ஒரு மனிதர்கள் ஏதோ ஒரு மூலையிலிருந்து உங்களுக்கான அற்புதங்களை சுமந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இதை கேட்கக்கூடிய நிறைய பேர்ட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க ஒரு ஆகாச மாதிரி பதறி போய் என்ன ஆகும்னு உங்களுடைய முயற்சிகளை எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறீங்க, ஆனா தோல்விதான் நடக்குது, உங்களுக்குள்ள இளைப்பாறுதல்ல. கர்த்தர் சொல்றாரு, ஜஸ்ட் அமர்ந்துரு, உனக்கான அற்புதம் இந்த மாதத்துல இந்த வருஷத்துல உனக்கு முன்னாடி திறந்திருக்கும் அப்படின்றார். நான் அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஒரு இளைப்பாறுதலை இவங்க மேலே நான் பேசுகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய இளைப்பாறுதலை இவங்க மேலே பேசுகிறேன். சூழ்நிலை என்னவா வேணா இருக்கலாம், அடுத்து என்ன வேணா நடக்கலாம், அடுத்து என்ன வேணா ஆகலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தாலும் ஆண்டவரே இவங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலாக நீர் உயர்ந்திருக்கிறீர். இவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுதே இவங்களுக்கான அப்பங்கள் பெருக ஆரம்பிக்குது, இவங்க அமர்ந்திருக்கும் போதே இவங்களுக்கான மீன் பெருக ஆரம்பிக்குது, இவங்க அமர்ந்திருக்கும் போதே இவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் ஏதோ ஒரு மூலையில நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுக்கான அற்புதத்தை இவங்க மேல ரிலீஸ் பண்றேன். இவங்க எந்த எதிர்பார்ப்போட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால ஒரு ரிலாக்ஸ் இவங்களுக்கு உண்டாக இருக்கட்டும், ஒரு ரெஸ்ட் இவங்களுக்கு உண்டாக இருக்கட்டும், அந்த அற்புதமும் இவர்களுக்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிறைய பேர் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க, அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறக்கூடியவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே அவங்களுக்கான அற்புதம் நடக்கும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, இந்த வார்த்தைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்க உற்சாகமா விதைக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை எனக்கு வந்திருக்கு பிரதர், ஐ வாண்ட் டு சோ, நான் ரொம்ப உற்சாகத்தோட விதைக்க விரும்புகிறேன் அப்படின்னா கீழே பார்க்குற கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்தி இந்த ஊழியத்தில் உங்களுடைய இந்த தசமபாகத்தை அனுப்பிச்சு வைக்கலாம். மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அதில் நீங்கள் தெரிவிக்கலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.